ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். யாக்கோபு 5 அதிகாரம் 9 சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்று ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடும் சம்பவங்கள் குடும்பங்களிலும், அரசியலிலும், பொது இடங்களிலும், வேலை பார்க்கும் இடங்களிலும் அதிகமாய் காணப்படுகிறது. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இதில் தலையிட்டு தங்களுடைய ஆவிக்குரிய மேன்மையை இழந்து கொண்டிருக்கின்றனர் அல்லது இழந்துவிட்டனர். இது நிமித்தம் சண்டைகளும் பிரச்சனைகளும் இழப்புகளும் உண்டாகி ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை துக்கப்படுத்தி தேவனுடைய சமூகத்தை இழக்கச் செய்து விடுகிறது. இப்படி நாம் ஒருவருக்கொருவர் முறையிட்டால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று இந்த வசனம் எச்சரிக்கின்றது. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ என்று ரோமர் 2 முதல் 3 சொல்லுகின்றன. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை மத்தேயு 7 1 மற்றும் 2 வாசிக்கிறோம். ஆகவேதான் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று சொல்லுவதின் எச்சரிப்பின் பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கான அடையாளங்களை சொன்னபோது 24 அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இந்த தீர்க்கதரிசன வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொன்னது போல இஸ்ரவேல் என்ற அத்தி மரத்திலே இளங்கிளை தோன்றி துளிர்விட ஆரம்பித்து விட்டது. இது இயேசு கிறிஸ்து சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாக இந்த உலகமே காணக்கூடிய வகையில் வெளிப்படப் போகிறார். ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் என்பதே நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் தரும் ஆவிக்குரிய விளக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.